வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. பௌர்ணமிங்கிறது பௌர்ணமி திதி வரும் இல்லையா, அந்த பௌர்ணமிங்கிறது அம்பிகைக்கும் சந்திரனுக்கும் மிகவும் உகந்த நாள், சிறந்த நாள். அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்மன் கோவில்கள்ல மிக பெரிய விசேஷங்கள், ஹோமங்கள் எல்லாமே பண்ணுவா. அப்படி பண்ணி வழிபடுவார்கள் பக்தர்கள். அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமியை தான் நம்ம சித்திரை மாதம் வந்தா சித்ரா பௌர்ணமி அப்படின்னு வெகு விமரிசையா கொண்டாடுறோம் மன்னர்கள் காலத்திலிருந்தே. அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனி மாதத்து பௌர்ணமி கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு சேர்ந்து வரும் பாருங்க. அன்னைக்கு ஈசனை வழிபடும் போது என்ன என்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு பழங்களை சமர்ப்பிப்பதும் பூக்களை சமர்ப்பிப்பதாலும் அப்படி வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை நாம தெரிந்து கொள்வதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கிறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே தான் இருப்பேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனைக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கறத வேண்டிண்டு ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ண சொல்லிட்டே தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈசனை வழிபடுவோம். ஓம் நம சிவாய. சிவபெருமான், என்னப்பன் சிவபெருமான இந்த ஆணி கேட்டை நட்சத்திரத்துடன் கூடி வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நாம வணங்கும் போது என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப முதல்ல ஈசனை வணங்கும் போது குளிர்ச்சியான பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்யணும். எப்படி? பால், தயிர், இளநீர், இதை மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை குளிர்ச்சியான பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்வதுடன், இளநீரும் முக்கியம். இங்க என்ன அபிஷேகம் செய்வதுடன் நல்ல நீரை, அதாவது தீர்த்தத்தை கொண்டு போய், இப்ப காவேரி இதை போல ஆறுகள் இருந்தால் அந்த நீரை தீர்த்தமாக கொண்டு போய் அபிஷேகம் செய்யணும். அபிஷேகம் செய்துட்டு அதற்கப்புறம் பழங்களை வைத்து நம்ம பூஜை செய்யணும். நைவேத்தியம் பண்றதுக்கு பழங்களை வைத்து பூஜை பண்ணணும். அப்புறம் ஹரித்ரானம்னு சொல்லுவாங்க, அந்த அன்னத்தையும் வச்சு, அதாவது மஞ்சள் நிறத்துல வரக்கூடிய என்ன சாதமாக இருந்தாலும் தேவல, ஹரித்ரானம் சொல்லக்கூடிய அந்த அன்னத்தை வைத்தும் பூஜை பண்ணும்போது சிவபெருமான் குளிர்ச்சியா இருக்காரோ இல்லையோ, அப்ப அவரு கல்வியையும் கலைகளையும் நமக்கு அருள்வார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறதெல்லாம் கொடுக்கறதோட இல்லாம குடும்பத்துல அமைதி நிலவும். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம குடும்பத்துல மனைவியோடையும் சரி, குழந்தைகளோடையும் சரி மிக சந்தோஷமா இருக்கலாம். இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை சிவனுக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்கறதுனால பாருங்க. அடுத்தது முக்கணி. முக்கணிகளால் இந்த ஆனி மாதத்து பௌர்ணமி அன்று சிவபெருமானை நம்ம அபிஷேகம் செய்யணும். முக்கணினா மா, பலா, வாழை, இந்த முக்கணிகளாலும் அபிஷேகமே செய்யணும். அதோடு இல்லாம ஏற்கனவே நாம சொன்ன புனித தீர்த்தத்தினால அபிஷேகம் செய்யணும். அதோடு இல்லாம இந்த முக்கணிகளால் செய்யப்பட்ட நைவேத்தியங்களையும் முக்கணிகளையும் நம்ம அவருக்கு படைக்கும் போது அவர் நம்ம அப்படி ஒரு சந்தோஷமா சிரித்து கொண்டு நம்மளை பார்த்துட்டு இருப்பார். அப்ப கடன் தொல்லைகள் அத்தனையும் தீர்ந்து விடும். இந்த முக்கணி அபிஷேகமும் முக்கணிகளால் செய்யப்பட்ட நைவேத்தியம் செய்யும் போதும் கடன் தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அதே போல செல்வ வளம் பெருகி வரும் பாருங்க. செல்வ வளம் பெருகி வரும். அப்படி இருந்தாலே ஏங்க கடன் வாங்க போறோம்? அதனால இந்த ஆனி மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு
இந்த பழங்களை கொண்டு போய் நம்ம சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பதும், இந்த அபிஷேக பொருள்களை அர்ப்பணிப்பதும் நமக்கு கடன் தொல்லையை தீர்க்கிறதோட குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்கும். அதோட இல்லாம இன்னொன்னு செல்வ வளமும் பெருகும். கலை கல்வி எல்லாமே பெருகி வரும் இந்த ஆனி மாதத்து பூஜையினால, இந்த பௌர்ணமி பூஜையினால. அதுவும் ஏன்னா ஆனி மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு கேட்டை நட்சத்திரமும் கூடி வரும் அப்படிங்கிறதுனால. கேட்டை நட்சத்திரத்துக்கு யார் அதிபதினா தேவேந்திரன் தான் அதிபதி. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லோரையும் குளிர்விக்கும் விதமா சிவபெருமானை நம்ம இப்படி வழிபட்டு அபிஷேகம் செய்து அர்ச்சித்து வழிபட்டாலே போறோம். அதோட என்ன ஒண்ணும் சொல்லலாம் பாருங்க. என்னன்னா பச்சை பட்டாடை இல்ல பச்சை நிற ஆடை சிவபெருமானுக்கு நம்ம அன்னைக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சாத்தணும். அதோட இல்லாம மஞ்சள் நிற சாதம் அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அத்துணை பழங்களும் முக்கியமா முக்கணிகளும் வைத்து பூஜை பண்ணுனா நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பாருங்களேன், ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு நைவேத்தியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு பாருங்க. அதனாலதான் இத பத்தி சொல்ல வந்தேன். அதோட இல்லாம பூக்கள்ல கடப்பம்பூ, அடுத்தது செந்தூரப்பூ, அப்புறம் சிகப்பு நிற பூக்கள், அடுத்தது வெள்ளையா இருக்கும் இல்லையா அந்த வெள்ளை காக்கரட்டாம்பூ, அடுத்தது தாமரை பூ. இப்படிப்பட்ட பூக்களை அர்ச்சிக்கவும் பூஜை பண்ணவும் மாலைகளாக்கவும் வச்சுக்கலாம். பாதிரி பூவும் முக்கியம். திருப்பாதிரி பூன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பாதிரி பூவும் ரொம்ப முக்கியமா இதற்கு பயன்படுத்துவாங்க. இத்தனை மலர்கள் எல்லாமே கிடைத்தாலும் சரிதான், இல்ல ஏதாவது கிடைக்காதா அப்படி, ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மலர்கள் கிடைக்கும். எல்லா மலர்களும் கிடைத்தால் ஈசனின் வரம் நமக்கு கிடைச்சிட்டுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்னு ரெண்டு இருந்தாலும் அதனாலேயே பாதகம் இல்ல. ஈசன் எம்பெருமான் அன்பே சிவமானவர், அதனால நீங்க கொடுக்குறீங்களான்லாம் பார்க்க போறது இல்ல. இருந்தாலும் நம்ம மனம் மகிழ்ச்சிக்குதான் அவருக்கு சாத்தி நம்ம மகிழ்விக்கிறோம். இப்படி எல்லா பூக்களையும் நீங்க சாத்தி வழிபடும் போது, பூஜைக்கு கொடுத்து மாலையாக கொடுத்து வழிபடும் போது எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும். நல்ல எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறினா நமக்கு வாழ்க்கையே சுபிட்சமா இருக்கும் இல்லையா. அதனால எம்பெருமான் சிவபெருமான வர திங்கட்கிழமை ஜூன் 29 ஆனி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான இந்த மாதிரி எல்லாம் வழிபட்டு அதற்கான பலன்களை நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேரும் அடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். முக்கியமா முக்கணிகளால் வழிபடுங்கள், பச்சை நிற ஆடையை சாத்தி வழிபடுங்கள், மஞ்சள் நிற அன்னத்தை வைத்து வழிபடுங்கள். பூக்களில் நான் சொன்ன மாதிரி கடப்பம்பூ, பாதிரிப்பூ, தாமரைப்பூ இந்த மாதிரி பூக்களை கொண்டு அர்ச்சியுங்கள், மாலைகளை இடுங்கள். இப்படி எல்லாம் செய்து அதற்கான பலன்களை பெற்று எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். நாமும் அதையே தான் செய்ய போறோம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சிவனின் அருளை பெறுவோம். பாய்.